இந்த மாதிரி ஒரு மாநாடு எந்த ஒரு அரசியல் கட்சியும் வாய்ப்பே இல்லை இனி வர காலங்களிலே நடத்தாது. தமிழர் கட்சி மட்டும்தான் என்ன அப்படின்னா, ஒரு குடும்பமாக நம்மளுக்கான பாதுகாப்பை, பெண்களுக்கான எந்த அளவுக்கு பாதுகாப்பு முக்கியமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பாக நாங்கள் சேஃபாக அந்த இதில் போயிட்டு வந்தோம். ஆனால் கொள்கைக்காக, தத்துவத்துக்காக, சித்தாந்தத்துக்காக, தமிழ் தேசியத்துக்காக மானத்தமிழர்கள் நாங்கள் கூடுவோன்னு நிரூபித்த ஒரு மாநாடுன்னா அது நாம் தமிழர் கட்சி மாநாடு. இந்த விஜய் கட்சி ஆரம்பிச்சா, இந்த கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சா, இந்த ரஜினிகாந்த் எவர் கட்சி ஆரம்பிச்சாலும் அண்ணன் கட்சி வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். சகோதரா வணக்கம். தமிழ்நாட்டில் வந்து நிறைய அரசியல் கட்சிகள் வந்து மாநாடு நடத்தியிருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ சமீபத்தில் பிப்ரவரி 21 வந்து மாற்றத்திற்கான மக்களின் மாநாடுன்னு நாம் தமிழர் கட்சி சார்பாக அண்ணன் சீமான் அவர்கள் நடத்தினாங்க. இந்த மாநாட்டுக்கும் மற்ற கட்சிகள் நடத்துகிற மாநாட்டுக்கும் என்ன வேறுபாடாக பார்க்குறீங்க? இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டீங்களா? இந்த மாநாட்டுக்கு அழைப்புதல் வந்தோடனே ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தேன். எப்படா இந்த நாட்கள் போகும், எப்படா பிப்ரவரி 21 வரும், நம்ம எப்படா அந்த மாநாட்டுக்கு போய் பங்கேற்போம் அப்படின்னு எண்ணத்தில் மூளையே அது தொடர்பாக தான் எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்தது. நான் போய் மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டேன். தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளோட மாநாட்டோட ஒப்பிடுறப்ப நாம் தமிழர் கட்சி மாநாடு முற்றிலும் மாறுபட்டது. இந்திய அரசியல் நிலப்பரப்பிலே இப்படி ஒரு மாநாட்டை எந்த கட்சியும் நடத்தி காட்டியிருக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு ஒரு இராணுவ கட்டமைப்போட வந்திருக்கிற சின்ன மாணவர்கள் இருந்து பெரியவங்க வரைக்குமே ஒழுங்கு நெறியோட அறநெறியோட அமைதி காத்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ன பேசுகிறாங்கன்னு செவியை வாங்கி காதில் வாங்கி ஒரு அமைதியான வழியில் மாநாட்டை நடத்திட்டு போனாங்க. இப்போ வந்து திமுக மாநாடு எடுத்துக்கிட்டோம்னா கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் போகும். அதிமுகவை எடுத்துட்டோன்னா அங்கே இருந்த வாழை மரம், கரும்பு எல்லாத்தையும் அறுத்துக்கிட்டு போகும். இப்போ தாவேக்காவில் உள்ள மாநாட்டுக்கு போய் கலந்துக்கிட்டோன்னா உயிரிழப்புகள் ஏற்படும். இப்படி இருக்கிறப்ப இந்த மாநாட்டையெல்லாம் வந்து ஒப்பிட்டு செய்ய பார்க்குறப்ப நாம் தமிழர் கட்சி எந்த விதமான அசம்பாவிதத்துக்கும் இடம் அளிக்காமல் அங்கே உள்ள பொறுப்பாளர்கள் அவ்வளோ ஒரு குழந்தைகள் போல் அரவணைச்சி இந்த மாநாடை சிறப்பாக நடத்தி காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மாநாடு இந்திய நிலப்பரப்பில் எந்த ஒரு அரசியல் கட்சியாலையும் நடத்த காட்ட முடியாது இனி வரும் காலங்கள்லையும். அப்படி ஒரு மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் குப்பையும் கோலமுமாகவும் அப்படி கிடக்கும் எல்லா கட்சி மாநாடுமே சரி. ஆனால் அந்த மாநாடு முடிஞ்ச தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்கன்னு அவர் சொன்ன 3 நிமிஷத்தில் 2,20,000 நாற்காலியையும் அடுக்கி வச்சுட்டு ஒரு குப்பை இல்லாமல் பொறுக்கி வச்சாங்க அங்கே உள்ள தாய் தமிழ் உறவுகள். இந்த மாதிரி ஒரு மாநாடு எந்த ஒரு அரசியல் கட்சியும் வாய்ப்பே இல்லை இனி வர காலங்கள்லேயும் நடத்தாது. அப்படி நடந்தால் அப்படி ஒரு மாநாட்டை நடத்தினா அது சீமானுடைய பிள்ளைகள் நாங்கள் நடத்துகிற மாநாடாக தான் இருக்கும். இப்போ வந்து கூட்டம் வந்து சீமானவர்களுக்கு உள்ள கூட்டம்னா விஜய்க்கு போயிட்டுன்னு சொன்னாங்களே, இந்த மாநாட்டில் வந்து சீமானவர்களுக்கு எவ்வளவு கூட்டம் கூட்டினதா நீங்க பாக்குறீங்க? குறைச்சது ஒரு 5 லட்சம் பேராவது கூடி இருக்கணும். ஏன்னா பெரியப்பா அவர்கள் பேசிட்டு முடிக்கிற வரைக்குமே அங்கேருந்து வாகனத்திலேருந்து கர்நாடக மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு வெளி மாநிலத்தவர்களும் வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அந்த அளவுக்கு கூட்டம். ஏன்னா நான் போனப்பே 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே கூட்டம் ஜாம் ஆயிடுச்சு. இப்போ வேன்லாம் ரொம்ப நெருக்கடி. நான் வந்து இறங்கி ஓடினேன், மாநாட்டை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடினேன். அந்த அளவுக்கு அந்த மதுரை விலகிருச்சு, சேலம் விலகிருச்சு, திருச்சி விலகிருச்சு, மெட்ராஸ் விலகி, கூண்டோட காலி. நாம் தமிழ் கட்சியெல்லாம் நம்ம தலையெடுக்கே வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் ஓங்கி ஒரே அடியாக பஞ்ச் பண்ண மாதிரி இருந்தது இந்த மாநாடு. திரை கவர்ச்சிக்காக கூட்டம் கூடும் பார்த்துட்டோம். கோட்ரு கோழி பிரியாணிக்காக கூட்டம் கூடும் பார்த்துட்டோம். காசுக்காக கூட்டம் கூடும் பார்த்துட்டோம். ஆனால் கொள்கைக்காக, தத்துவத்துக்காக, சித்தாந்தத்துக்காக, தமிழ் தேசியத்துக்காக மானத்தமிழர்கள் நாங்கள் கூடுவோன்னு நிரூபித்த ஒரு மாநாடுன்னா அது நாம் தமிழர் கட்சி மாநாடு. கூட்டங்காலி, கூடாரங்காலி, நாம் தமிழ் கட்சியால் நம்ம தலையே எடுக்க முடியாது, சீமான் பட்ட கஷ்டமெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு பதிலடியான ஒரு மாநாடாக இருக்கும். இந்த மாநாட்டை பார்த்தவங்கலாம் இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் சீமான் எங்களோட கூட்டணிக்கு வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தோடு இருப்பாங்க. எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், எல்லா கட்சிகளுமே வந்து அப்படியே ஒரு பதற்றத்திலேயே இருக்காங்க. இப்பேற்பட்ட ஒரு மாநாட்டை கொள்கையை வச்சு காசு இல்லாமல் கொள்கை கூட்டமாக கூட்டி காமிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் இருக்காங்கன்னு சொல்லலாம். நன்றி சகோதரா. நன்றி. திமுக இருக்கட்டும், இப்போ சமீபத்தில் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் கூட ஒரு மாநாடு நடத்திருக்காங்க. நீங்கள் இந்த மாநாட்டில் பங்கு பெற்றீங்களா, இல்லை தொலைக்காட்சியில் எதுவும் பார்த்தீங்களா? இந்த மாநாடு பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, நான் இந்த மாநாடுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன். என் கணவர் வந்து 15 வருஷமாக நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறாங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக மாநாடு அப்படிங்கிறத உள்ளே இப்போ போயிருக்கேன். அங்கே போனப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னா,
மாநாடு மாதிரி இல்லை, ஒரு நல்லா ஒரு பெண்களுக்கான எல்லா பாதுகாப்புமே பிள்ளைங்களையும் அழைச்சிட்டு போயிருந்தோம். அதுங்களுக்கான பாதுகாப்பும் இருந்துச்சு. நாங்கள் ஒரு மாநாடு போன மாதிரி இல்லை. சீமான் பேசும்போது நாங்கள் நல்லா ஆர்வமாக எங்கள் பிள்ளைங்களும் நல்லா கவனிச்சாங்க. நாங்களுமே ஒரு ஆர்வமாக இது பண்ணோம். அது பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஒரு விதமான வித்தியாசமாக இருந்துச்சு. மற்ற கட்சிகள் மாநாடுகள்லாம் இப்படி இப்போ இடையில அந்த கரூர் சம்பவம் கேள்விப்பட்டோம். அப்போ நாங்கள் கூட வரும்போது கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. ஏன் அப்படின்னா பசங்களை அழைச்சிட்டு வரோம், நம்ம எப்படி போயிட்டு வரப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் நாங்கள் ஒரு இருக்கையில் அமர உட்காந்துருந்தோம். அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு ஆண்கள் அங்கே சுற்றி இருந்தாங்க. உட்காருங்க, ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் முதலிடம், பெண்களுக்கு தான் முதலிடம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அப்போ சொல்லும் போது எங்களுக்கே ஒரு மாதிரி வியப்பாக இருந்தது. எங்கள் பசங்களுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது மாதிரி நம்ம இன்னொரு டைமும் போகணும் அப்படின்னு. எங்கள் பாப்பாவுக்கு இப்போ 4வது படிக்குது. இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம மாநாடுக்கெல்லாம் நம்ம போகணுமா, நம்ம சீமானப்பா பேசுகிறத ரொம்ப ஆர்வமாக நாங்களே ரசித்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மற்ற கட்சிகள் எப்படின்னா அது ஒரு கட்சியாக பயணிப்பாங்க. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் என்ன அப்படின்னா, ஒரு குடும்பமாக நம்மளுக்கான பாதுகாப்பை, பெண்களுக்கான எந்த அளவுக்கு பாதுகாப்பு முக்கியமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பாக நாங்கள் சேஃபாக அந்த இதில் போயிட்டு வந்தோம். அக்கா, இப்போ புதுசாக உள்ள கட்சிகள் 2 கட்சிகள், நாம் தமிழர் கட்சி மாநாட்டுக்கும் இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டுக்கும் என்ன வித்தியாசமா நீங்க இப்போ நம்ம பார்த்துருப்போம், மற்ற மாநாட்டிலலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சேர்லாம் உடஞ்சி ஒரு அநாகரிகமாக பசங்க எப்படி லேடிஸ் கிட்ட நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நிறையா நம்ம நியூஸ்லேயே பார்த்தோம். நிறைய சமூக வலைதளங்கள்லாம் நிறையா அதான் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருந்தது. ஆனால் நம்மளோட நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, அந்த விதமான எந்த பிரச்சனைகள் இல்லாமல் இங்கே பசங்களே இருக்கைகள் எடுத்து அழுக்குனாங்க. ஒரு வாட்டர் பாட்டில் கூட அங்கே கீழே இல்லாமல், கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடம் கூட்டம் நடந்த இடம் மாதிரியே இல்லை. நீட்டாக எப்பயும் போல் நாங்கள் உள்ளே வந்தபோது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நாங்கள் வெளில வரும்போது அந்த இடம் அதே மாதிரி தான் இருந்துச்சு. எங்கள் பசங்களே அதை பார்த்துட்டு அவங்களும் போய் அந்த குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த குப்பை தொட்டியில் போட்டிருந்தாங்க. எங்களுக்கான தண்ணி வசதியாக இருக்கட்டும், இருக்கைகள் வசதியாக இருக்கட்டும், பசங்களுக்கான வசதிகளாக இருக்கட்டும், எல்லாமே அங்கே என்ன இருந்துச்சுன்னா கரெக்டாக இருந்துச்சு. மற்ற கட்சிகளோட ஒப்பிட போனோம் அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு தான் நாங்கள் சொல்ல முடியும். இந்த மாநாட்டுல எத்தனை பேர் கூடியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா 5 லட்சம் பேர் கூடியிருப்பாங்க. கம்பல்சரி அந்த 5 லட்சம் பேர் கூடியிருந்த இடத்துலையும் ஒரு கூட்டமாவோ ஒரு நெரிசலாவோ எந்த விதமான இதுவுமே இல்லை. அவர் பேசுனதை ஆர்வமா மக்கள் கேட்டுட்டு தான் இருந்தாங்களே தவிர, அவங்களுக்கான தண்ணி இது எல்லா வசதிகளுமே அங்கே கரெக்டாக இருந்ததுனால எந்த விதமான பிரச்சனைகளும் அங்கே ஏற்படலை. கரெக்டாக நார்மலாக தான் இருந்தது. மற்ற கட்சிகளோட ஒப்பிடும்போது இந்த மாநாடு ரொம்ப சிறப்பாகவே இருந்தது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நாங்கள் குடும்பத்தோட மாநாடுக்கு வந்தோம். அது எங்களுக்கு ஒரு மாநாடு மாதிரி இல்லை, நல்ல ஒரு விதமான திருப்திகரமாக தான் இருந்தது. அண்ணா வணக்கண்ணா. அண்ணா, தமிழ்நாட்டில் வந்து பல கட்சிகள் வந்து அரசியல் மாநாடு நடத்துறாங்க. அந்த மாநாட்டுக்கும் இப்போ வந்து சீமான் அவர்கள் வந்து மக்களின் மாநாடுன்னு ஒரு மாநாடு நடத்துறாங்க பிப்ரவரி 21. இது 2 மாநாட்டுக்கும் என்னென்ன வித்தியாசமா பாக்குறீங்க? தம்பி வணக்கம். இல்லை, இப்போ மாநாடு எல்லா கட்சியுமே நடத்துவாங்க. ஏன்னா வந்து இந்த தேர்தல் நேரத்தில் வந்து தன்னுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி அவங்க சார்ந்திருக்கிற அரசியல் கட்சி இயக்கங்களை கூட்டி ஒரு கூட்டத்தை போட்டு காட்டுவாங்க. வேறு ஒன்றும் அவங்கள்ட்ட கொள்கை இருக்காது, கோட்பாடு இருக்காது. ஆனால் கடந்த 21ஆம் தேதி திருச்சியில் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படின்னு சொல்லி அண்ணன் செந்தமிழன் சீமான் நடத்தினார். அதுதான் உண்மையான மாநாடு. ஏன்னு கேட்டிங்கன்னா, மாற்றத்தை விரும்பும் மக்களின்னு சொல்லும்போது அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னார். அந்த மாநாடு அறிவிக்கிறது முன்னாடி சொன்னார், என்னென்னா, நீங்கள் வந்து குடும்பமாய் கூடுவோம், கொடிய அரசியலை மூடுவோம் அப்படின்ட்டு அண்ணன் சொன்னார். அந்த ஒரு வார்த்தை தான் குடும்பமாக கூடிய அந்த மாநாடை நிரூபித்தாங்க. ஏன்னா கொடிய அரசியலை மூடுறதுக்காக வேண்டி. இன்னொன்று அண்ணன் சொன்னார், மாநாடுனா என்னன்னு தெரியணும்னா நீங்கள் பிப்ரவரி 21 வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னார். அதுதான் தமிழ்நாட்டிலே மாநாடுனா என்னென்னு தெரிஞ்சுன்னா திருச்சிக்கு 21ஆம் தேதி வந்தவங்களுக்கு தெரியும். எனக்கு குறைஞ்சது 5 லட்சம் பேர் கூடி கலைஞ்சிருப்போம். ஒரு சின்ன சலசலப்பு கிடையாது, எந்த மக்களுக்கும் பாதிப்பு கிடையாது, அடுத்தவங்களுக்கு இடையூறு கிடையாது. அப்படி ஒரு சிறப்பான திட்டமிடல், சிறப்பான மாநாடுனா திருச்சியில் நடந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு தான். அது செந்தமிழன் சீமானால மட்டும்தான் முடியும். இந்த மாநாடே ஒரு சாட்சி, அண்ணா ஆட்சிக்கு வந்தால் எப்படி ஆட்சி அமைப்பார் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரம். மற்ற மாநாடுகள்லாம் பார்த்துருப்பீங்களே, அதுல வந்து உங்களுக்கு வந்து முகம் சுளிக்கிற மாதிரி என்னென்ன பார்த்துருப்பீங்க? மற்ற மாநாடு முகம் சுளிக்கிறது, மாநாடே முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன மாநாடு நடந்துகிட்டு இருக்கோம், அங்கே உட்காந்து ரம்மி அடிக்கிட்டு இருப்பானுங்க. அந்த மாநாட்டு திடல்லே உட்காந்து மது குடிப்பாங்க. அங்கே வர்ற பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. வாழைத்தார் கட்டியிருந்தால் வாழைத்தாரை பிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. இந்த பக்கம் கரும்பு கட்டியிருந்தால் கரும்பை பிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. அப்புறம் இன்னும் இப்போ சில புதிய கட்சிகள்லாம் வந்திருக்கு பார்த்தீங்களா, நாற்காலி தூக்கி போடுறது, பல்ட்டி அடிக்கிறது, துண்டை தூக்கி போடுறது, இந்த மாதிரி நடக்கும். ஆனால் இது அதாவது நாம் தமிழர் கட்சிங்கிறது இராணுவ கட்டுப்பாடு மாதிரி இருக்கும். நீங்கள் அதுதான் எங்களுக்கான மாற்றமே. மற்ற கட்சியும் நீங்கள் ஒருபோதும் தமிழ்நாட்டு அரசியலில் நாம் தமிழர் கட்சியும் மற்ற கட்சியும் ஒப்பிடவே முடியாது. அந்த அளவுக்கான ஒழுக்கம், கட்டுப்பாடு அண்ணன் சீமானால் வழிநடத்துகிற நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு இருக்கும். பல லட்சம் பேர் வந்து இந்த மாநாட்டிலே கூடினாங்க. அது சின்ன அசம்பாவிதமோ இந்த நீங்க சொல்ற மாரி செயல்கள் எதுவுமே நடக்கலையா அந்த மாநாட்டில்? இல்லை, நடக்கவே கிடையாது. அதான் சொல்லல, குறைஞ்சது என்னுடைய கணிப்பு
அதில் 5 லட்சம் பேர் கூடி கலைஞ்சிருப்போம். ஒருத்தர் கூட சின்ன இடையூறு கிடையாது. ஒரு பாதுகாப்பு இல்லாமல் எல்லாருக்கும் சரியான பாதுகாப்பு, சரியான திட்டமிடல், நல்ல இடம் தேர்வு எல்லாமே வந்து சரியான திட்டமிடல். இதில் வந்து திருச்சியில் இருந்த நம்ம நாம் தமிழர் பொறுப்பாளர்கள், குறிப்பாக அண்ணன் சாட்டை துரைமுருகன், துருவன் செல்வமணி, இவங்க மாதிரி ஆட்கள்லாம் அங்கே இருந்து நல்லா திட்டமிடல் பண்ணியிருக்காங்க. ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அண்ணன்லாம் எல்லாமே சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் அதான் அந்த அண்ணனுடைய தளபதிகள் எல்லாருமே சிறப்பாக அதில் செயல்பட்டுருக்காங்க. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி திருச்சி உறவுகள் நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. எந்த இடையூறுமே யாருக்குமே கிடையாது. சின்ன அசம்பாவிதம் கூட கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ரத்த தானம் வரைக்கும் நடந்துச்சு. அவங்களுக்கு கூட எந்த பாதிப்பும் கிடையாது. அந்த அளவுக்கு சிறப்பாக இருந்துச்சு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, சில மாநாடு நடத்துகிறாங்க, சில அரசியல் கட்சி நடத்துகிறாங்கன்னா அங்கே வந்து காவல்துறை வந்து அவங்களுக்கு கடுமையான அவஸ்தை ஏற்படும். இங்கே வந்து நாம் தமிழர் கட்சி மாநாட்டில் மட்டும்தான் காவல்துறை ஓய்வெடுத்து அண்ணன் பேசுகிறத பார்த்தாங்க. ரெண்டாவது, காவல்துறை செய்ய வேண்டிய வேலையை அண்ணன் சீமானுடைய தம்பிகளாகிய நம்ம எல்லாருமே சேர்ந்து செஞ்சோம். அந்த அளவுக்கு நம்ம ஒரு ஒழுங்கினம், கட்டுப்பாடு எல்லாமே நம்மள்ட்ட தான் இருந்துச்சு. சிறப்பாக நடந்து முடிஞ்சுச்சு. அது மாதிரி இந்த மாநாடு நடந்ததுக்கு பிறகு அங்கே மாநாடு நடந்துச்சாங்கிற கேள்வி கேட்குற அளவுக்கு அந்த இடம் அவ்வளோ தூய்மையாக சுத்தமாக இருந்துச்சு. நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் சரி, சின்ன சின்ன மகளிர் பாசையில் உள்ள பிள்ளைங்க வரைக்கும் அந்த எல்லாமே அந்த ஒருங்கிணைப்பு சூப்பராக பண்ணிட்டு போயிருந்தாங்க. அருமையாக பண்ணிட்டு போயிருந்தாங்க. என்னென்னா, இருக்கைகளை எடுத்து அழுக்கிக்கிறதா இருக்கட்டும், குப்பையை தனியாக போடுறதா இருக்கட்டும், எல்லாமே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. நடிகர் விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்த பிறகு சீமான் அவர்களுடைய கூட்டம் ஃபுல்லா விஜய் கிட்ட போயிட்டாங்க. சீமானுக்கு வந்து ஒரு வாக்கம் கிடையாது, அவரை நம்பி யாரும் போக மாட்டாங்க, எல்லாருமே இங்க வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. உங்களுடைய கணிப்பு படி இப்ப சீமான் அவர்கள் நடத்த மாநாட்டில் எத்தனை லட்சம் பேர் கூடியிருப்பாங்க? ஒன்னே ஒன்று தான். நீங்கள் ஒருபோதும் விஜயும் அண்ணன் சீமானையும் ஒப்பிடே பண்ணாதீங்க. அவர் ஒரு திரைப்பட நடிகர், அவ்வளோதான். அவருக்கான தகுதி அவ்வளோதான். எங்கள் அண்ணன் சீமான் வந்து இந்த மண்ணுக்கான மக்களுக்கான போராளி. நீங்கள் வந்து விஜயை வந்து அண்ணன் கூட கம்பேரே பண்ணாதீங்க. ரெண்டாவது, விஜய் அரசியலுக்கு வந்துட்டா அண்ணனுடைய அரசியல் முடிஞ்சுன்னா அதெல்லாம் வந்து சும்மா, இது வந்து கொள்கை கூட்டம், அது கோமாளி கூட்டம். கோமாளி கூட்டத்துக்கும் கொள்கை கூட்டத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. என்னன்னா, இப்போ நான் வந்து நாம் தமிழர்ங்கிற இயக்கம் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ நாம் தமிழர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளாக அண்ணன் சீமான் கூட பயணிக்கிறேன். நான் தொடக்கத்தில் அண்ணன் கூட எந்த ஒரு ஈடுபாடோடு இருந்தனோ இப்போ வரைக்கும் அந்த ஈடுபாடு தான் இருக்கேன். அதை விட அதிகமாக தான் இருக்கேன். அதனால் வந்து இந்த விஜய் கட்சி ஆரம்பித்தா, இந்த கமலஹாசன் கட்சி ஆரம்பித்தா, இந்த ரஜினிகாந்த் எவர் கட்சி ஆரம்பித்தாலும் அண்ணன் கட்சி வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை விட இப்போ முன்னாடி விட 2009 2010 விட பல மடங்கு கட்சி அசுர வளர்ச்சி. ஒவ்வொன்றுத்துக்கும் ஆதாரம் இருக்குது. நம்ம ஒரு தேர்தலையும் நிரூபிச்சிருக்கிறோம். இப்போ இந்த தேர்தலையும் பாருங்கள், அசுர வளர்ச்சியாக தான் இருக்குமே தவிர ஒருபோதும் அண்ணனுக்கு வீழ்ச்சி கிடையாது. தமிழ்நாட்டில் நாம் தமிழரை தவிர்த்து, சீமானை தவிர்த்து இது எந்த ஒரு அரசியலும் இங்கே நடக்கவே நடக்காது. நன்றி நன்றி தம்பி.